வீசுന്നதா பழிதூசி நின்ன நெருக்கங்களில் என்னை சுகந்தமாய் மாற்றிடனே. பழிதூசி நின்ன நெருக்கங்களில் என்னை சுகந்தமாய் மாற்றிடனே. வாழ்த்துமே என்ற பிரியனே ஜீவ காலமல்ல இமரு யாத்திரையில் நன்னியோடு நான் நன்னி வாழ்த்துமே வாழ்த்துமே என்ற பிரியனே இமரு யாத்திரையில் நன்றி நிறந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபையாயிருக்கிறபடினாலே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை ஒரே ஒரு வாழ்க்கை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஜீவியமே ஒரு ஆராதனையாக மாறட்டும். எங்கள் ஜீவிய நாட்கள் முழுவதிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை கூடி கூடி ஆராதிக்கிற நேரத்தை நாங்க மிஸ் பண்ண கூடாது ஆண்டவரே. அது ஒரு மகிமையான நேரம். உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் நாங்க மிஸ் பண்ண கூடாது. அது எங்களை மேன்மைப்படுத்துகிற நேரம். தேவ பிரசன்னம் தான் எங்க வாழ்க்கையில முக்கியம். எனவே நாங்கள் தேவ பிரசன்னத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் எபேசியர் 1:28 நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்மை நிரப்புகிறவர் என்று தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மை நிரப்புவார். எல்லாவற்றிலும் நம்மை நிரப்புகிற தேவன். இன்றைக்கு கொலோசியர் 1:9 பார்க்கும்போது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நம்மை நிரப்ப போகிறார். கவனிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான மனது நமக்கு தேவை. ஆமென். எல்லோரும் தேவ சித்தத்தை அறிவதில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் போது எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி தேவ சித்தத்தை அறிகிற ஒரு பகுத்தறிவின் ஆவியை எங்களுக்கு தாரும். தேவ சித்தத்தை அறிகிற ஒரு மனதை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. தேவ சித்தத்தை அறியாமல் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்ட நாட்களில
இன்றைக்கு தேவ சித்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உலகத்துல சொல்லுவாங்க, தள்ளி தள்ளி பழுக்க வைக்கிற பழம் ஒரு நாளும் பழமாகாது, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகாது. தானாய் பழுக்கிற பழம் தான் அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் தானாய் பழுக்க வேண்டும், தானாய் பழுக்க வேண்டும். நாம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சித்தத்தை அறிகிற பகுத்தறிவு உள்ள ஒரு மனதை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். எபேசியர் 5:17 சொல்லப்படும் கர்த்தருடைய சித்தம். எபேசியர் 5:17 கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கவனிங்க, உங்க சிந்தனை வேற எங்கேயும் போகாம, ஆண்டவரே இன்றைக்கு தேவ சித்தம் என்ன என்கிற ஒரு உணர்வுள்ள ஆவியை நீர் தாரும். ஒரு உணர்வோடு இருக்கணும். அந்த உணர்வு நம்மளை விட்டு போயிடக்கூடாது. நிறைய பேருக்கு என்ன போயிருந்தா அந்த உணர்வு போயிருது. கர்த்தருடைய சித்தம் என்னங்கிறதே தெரியல, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழுகிறோங்கிற ஒரு நிலையில் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. தேவ சித்தம் என்னங்கிற ஒரு உணர்வு இல்லாம இருக்கு. ஆண்டவரே எல்லாரும் வலது கருத்தை உயர்த்து. தேவ சித்தத்தை அறிகிற அறிவும் தேவ சித்தத்தை உணர்கிற ஆவியையும் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீர் கூட இருப்பீராக. கர்த்தர் நல்லவராய் கூட இருந்து எங்களை நடத்தும். ஆமென். தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ சித்தத்தை செய்யதான் ஆண்டவர் நம்மை அழைத்தார். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை எதற்கு வேறு பிரித்தார் என்றால், தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை செய்யும்படியாக தான் ஆண்டவர் நம்மை அழைத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சித்தத்தை நாம் அறிய வேண்டுமானால், நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமானால், தேவ சித்தத்தின் மையத்திலே நாம் நிற்க வேண்டுமானால், கொலோசியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவ சித்தத்தை செய்வதற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஜெபம், நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை கேட்டு நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அப்படி சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக. எதற்காக ஜெபம்? இடைவிடாத ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஜெபத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவை. இடைவிடாத ஜெபம். கழிந்த புதன்கிழமை காலையிலே ஒரு 3 மணி இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஜெப சத்தம், கூடி ஜனங்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கண் விழித்தாயிற்று. எங்கே ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது? சரி, பக்கத்துல பார்த்தா மனைவி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா மனைவி தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க கவனிங்க, அந்த ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எழுந்து உட்கார்ந்தாச்சு. அந்த ஜெப சத்தம் கேட்கும் போது நம்மளால சும்மா இருக்க முடியல. ஆராதனை சத்தம் கேட்கும் போது நம்மளால சும்மா இருக்க முடியல. சத்தம் கேட்குது. உடனே அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் தூங்கணும். ஆனாலும் அந்த ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. மகிமையான ஒரு அனுபவம். கேட்ட உடனே எழுந்தாச்சு. உடனே ஃப்ரெஷ் ஆகி மேல வந்து உட்கார்ந்து உடனே தூக்கம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? மேலே வந்து ஜெபிக்க கிருபை தந்தார். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? தேவ சித்தத்திலே நாம் நிற்பதற்கு ஜெபிக்க வேண்டும். தேவ சித்தத்தின் மையத்திலே நிற்பதற்கு ஜெபிக்க வேண்டும். தேவ சித்தத்தின் ஆமென், தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டுமா? ஆமென். தேவ சித்தத்தை நீங்க செய்யணும். அதற்கு நீங்க எப்படி ஜெபிக்கணும்? இடைவிடாம ஜெபிக்கணும். சபையில இருக்கக்கூடிய எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொள்ளணும். சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெபமும் நீ தள்ளத்தக்கது அல்ல. ஒரு நாளும் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களால் தான் தேவ சித்தம் செய்ய முடியும். இன்னொரு வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், அங்கு போராடி ஜெபிக்கிறானா. தேவ சித்தத்தை செய்வதற்கு எப்படி ஜெபிக்கிறார்கள்? போராடி. நம்ம எதுக்கெல்லாம் போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டவரே அதை தாரும் இதை தாரும் என்றெல்லாம் ஜெபம் பண்றோம்.
கவனிக்கணும். வசனத்தை படித்து, வசனத்தை அறிந்து, வசனத்தை புரிந்து நம்ம வாழ்க்கையில ஜெபிக்கணும், நம்ம வாழ்க்கையில வாழணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நாம் சபை செய்ய வேண்டும் என்பதற்காக போராட வேண்டியதா இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் அதிகமாக போராட வேண்டியதா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் ஜீவியத்திலே எதை முன்பாக வைத்து போராடி கொண்டிருக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை அறிய வேண்டும், தேவ சித்தத்தில் நிற்க வேண்டும். தேவ சித்தம் செய்வது சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தேவ சித்தத்தின் மையத்திலே நீ இருப்பது சாத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தேவ சித்தம் செய்வது லேசான காரியம் அல்ல. பல தடைகள் வரும். மாம்சம் ஒரு பக்கத்தில் எழும்போம், பிசாசு ஒரு பக்கத்தில் எழும்போம், சில மனிதர்கள் ஒரு பக்கத்தில் எழும்புவார்கள். தேவ சித்தம் செய்வது சாதாரணமான காரியம் அல்ல. உன் பலத்தால் தேவ சித்தம் செய்ய முடியாது. தேவ சித்தம் செய்யணும்னா ஆண்டவருடைய உதவி தேவை. இடைவிடாமல் ஜெபிக்கணும். போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் கூட அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அப்போஸ்தலர் 9:6 நீங்கள் படித்து பார்க்கும்போது, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று ஜெபித்தான். நான் என்ன செய்வது உங்க விருப்பம்? உங்க வாழ்க்கையில இப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? நான் என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் ஒரு திட்டத்தை போட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம சொல்லுவோம், இதை நான் செய்ய போறேன். மாம்சமும் மனதும் விரும்புகிறத எழுதி வச்சு தேவ சமூகத்தை, இதை நான் செய்ய போறேன், இதை நான் பண்ண போறேன், இப்படிதான் நம்ம கேட்போம். ஆனா ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நம்ம கேட்கிறோமா? அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். நாம் தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டுமானால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. அதனால அவருடைய ஆரம்ப ஜபமும் அதுவா தான் இருந்தது. ரட்சிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் ஆரம்ப ஜபம் அதுவா தான் இருந்தது. எனவேதான் அவர் கடைசியில சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாச வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உறுதியாக நிக்கணும்னா தேவ சித்தத்தை அறியணும், தேவ சித்தத்திற்காக ஜெபிக்கணும், தேவ சித்தத்திற்காக போராடணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தம் இருக்கிறதா? தேவன் இதில் பிரியப்படுகிறாரா என்று யோசித்து பார்த்து நாம் வாழ்வோமேயானால் ஆண்டவர் நம்மை தேவ சித்தத்திலே நிற்க வைப்பார். இயேசுடைய வாழ்க்கையிலும் அந்த மரண போராட்டம் வந்தபோது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்னார். ஆனாயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஜெபித்தார். ஆண்டவர் பலனை கொடுத்தார். தேவ சித்தம் செய்வதற்கு கிருபைகளை தந்தார். அந்த பாடுகளை சகிக்க பலனை தந்தார். தேவ சித்தம் செய்ய கிருபை தந்தார். தேவ சித்தத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நாம் தேவ சித்தத்தை செய்கிறோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அடிப்படையா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சபை ஆராதனை இல்லை, நேற்றுக்கிழமை ஆராதனை என்ன இல்லை, இல்லாத ஒரு அனுபவம் இன்றைக்கு அன்னையுடைய வாழ்க்கையில இருக்கிறது. தேவ சித்தம் செய்ய மனதில்லை. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஏன் போராடி ஜெபிக்கணும்னா, இன்னைக்கு பல காரியத்துக்கு போராடலாம், ஆனால் இன்னைக்கு ஒரு காரியத்திற்காக நான் போராட வேண்டும். தேவ சித்தத்தை நான் செய்ய வேண்டும், நான் செய்ய வேண்டும், என் குடும்பத்தார் செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கணும், சபையிலே தேவ சித்தம் இருக்க வேண்டும், நான் செய்கிற ஊழியத்திலே தேவ சித்தம் இருக்க வேண்டும். படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் மேன்மையாக நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை, நான் சபையில பேசாத ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் தந்தார். அதை பின்பு இந்த செய்தியின் பின்பகுதியில நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் ஏன் போராடி ஜெபிக்கணும்? நம்ம ஏன் போராடி ஜெபிக்கணும் அப்படின்னா, தேவ சித்தத்துக்காக ஏன் போராடி ஜெபிக்கணும்னா, 1 யோவான் 2:17 சொல்லப்படும், தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே என்னைக்கும் நிலைப்பான். 1 யோவான் 2:17 சொல்லப்படும், தேவ சித்தம் செய்கிறவன் நிலைப்பான். நீங்க இப்ப புரட்டி பார்க்க கூடாது, செய்தியை குறித்த நேரத்தில் நான் முடிப்பேன். தேவ சித்தம் செய்கிறவன் நிலைப்பான். தேவ சித்தம் செய்கிறவன் தான் கர்த்தரில் நிலைப்பான். தேவ சித்தம் செய்கிறவன் தான் சபையிலே நிலைப்பான். தேவ சித்தம் செய்கிறவன் தான் தேவராஜ்யத்தில் நிலைப்பான்.
தேவ சித்தம் செய்யாதவன் எல்லாம் பிடுங்கி போடப்படுவான். தேவ சித்தம் செய்யாத களைகள் எல்லாம் ஆண்டவர் பிடுங்கி போடுவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சரீரமாகிய சபையில் எத்தனை பேர் நாட்டப்பட்டிருக்கணும்னு விரும்புகிறீங்க? இன்னைக்கு உங்க ஜீவியத்தை ஒப்பு கொடுங்க. தேவ சித்தம் இல்லாத எல்லா காரியத்தையும் வெறுத்து இன்னைக்கு நீங்க ஒதுக்கி போட்டுருங்க. தேவ சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியம் வாழ்க்கையிலே நான் அனுமதிக்க கூடாது என்று சொல்லி அதற்கு உங்க ஜீவியத்தை ஒப்பு கொடுங்க. தேவ சித்தம் செய்ய எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்க. ஆண்டவர் கிருபைகளை கர்த்தர் தர வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நிலைத்திருப்பதில்லை. சங்கீதம் 1:5 சொல்லப்படுகிறது, பாவிகள் நீதிமானுடைய சபையிலே நிலைத்திருப்பதில்லை. நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியும். நானே மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னில் நான் நிலைத்திருந்தால் நல்ல கனி கொடுக்க முடியும். நம்ம கனி கொடுக்கணும்னா அந்த கனி மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா பாருங்க, கனி கொடுக்கிற மரத்துக்கு அந்த கனியினால மரத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த கனியினால யாருக்கு தான் பிரயோஜனம்? அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம். நான் கனி கொடுத்தா என் கனியினால எனக்கு பிரயோஜனம் இல்லை, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம். நீங்க எல்லாரும் உங்கள் சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவருடைய சுய பிரயோஜனத்தை தேட கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி பலவிதமான வல்லமையான செய்திகள் எல்லாம் கேட்போம், நல்லது. ஆனா என் வாழ்க்கை எதற்கு என்ன தெரிந்தெடுத்தார்? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை எதற்கு பெயர் சொல்லி அழைத்தார்? தேவ சித்தம் செய்ய. இயேசு இந்த உலகத்தில் வந்து தேவ சித்தம் செய்ய வந்தார். தேவ சித்தம் செய்யதான் மரியாள் வயிற்றில் பிறந்தார். செய்து முடித்தார். அப்போஸ்தலன் பவுலை தெரிந்து கொண்டார். அவன் தேவ சித்தம் செய்து முடித்தான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ சித்தமே அறிவதில்லை, தேவ சித்தம் தெரிவதில்லை, தேவ சித்தம் செய்வதும் இல்லை. கரங்களை உயர்த்தி நான் அப்படி இருக்கக்கூடாது. உண்மையா மனப்பூர்வமா நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? உண்மையான சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறோம். தேவ சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்காதுங்க. ஆண்டவர்ல நிலைத்து இருக்கணும். இரண்டாவதாக யோவான் 9:31 நீங்கள் படித்து பார்க்கும்போது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. யோவான் 9:31, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை, தேவ சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். இப்ப நீங்க கவனிக்கணும், உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அவர் ஆமீன் சொல்ல. எப்ப உங்க ஜெபத்தை கேட்பார்? தேவ சித்தத்தை நீங்கள் செய்யும் போது. எதற்கு போராடணும்? தேவ சித்தத்தை செய்யதான் போராடணும். ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்க்கணும், நான் தேவ சித்தம் செய்கிறேனா? என் வாழ்க்கையில தேவன் பிரியப்படுகிறாரா? என் மனதுக்கு தோணுது, என் மாம்சம் விரும்புது, அதை நான் செய்கிறேனா? இல்ல கர்த்தர் விரும்புகிறதை நான் செய்கிறேனா? அதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ தேவ சித்தமானதை ஒவ்வொரு நாளும் யோசித்து, ஒவ்வொரு நேரமும் யோசித்து செய்து கொண்டே வந்தால் உங்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன ஜபமா இருந்தாலும் ஆண்டவர் கேட்பார். அதுக்கு ஒரு பெரிய ஒரு போராட வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு போராடணும்? புரியுதா? எதுக்கு போராடணும்? தேவ சித்தம் செய்வதற்கு தான் போராடணும். மற்ற காரியத்துக்கு போராட, இதை விட்டுட்டு மற்ற காரியங்களுக்கு போராடுறதுனால ஒண்ணும் நடக்காது. இதை விட்டுட்டு மற்ற காரியங்களுக்கு போராடுற ஜபம் கேட்கப்படாது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நான் தேவ சித்தத்திலே நான் இருக்க எனக்கு கிருபைகளை தாரும். என் ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். தானியேல் 9:23 நீங்கள் படித்து பார்க்கும் போதே, தானியேல் 9:23 யாராலும் ஒருவர் படியுங்கள். தானியேல் 9:23, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில நீ ஜபிக்க ஆரம்பிக்கும் போதே உன் ஜபம் கேட்கப்படும். ஏன்னா உனக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். உன் பிரச்சனை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீ சந்தித்துக் கொண்ட போராட்டம் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒண்ணும் தெரியாதவர் அல்ல நம்முடைய ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அப்படியானால் என்ன பண்ண வேண்டும்? நீ தேவ சமூகத்துல போகும்போதே அவருக்கு தெரியும், என் மகன் என் மகள் இந்த விண்ணப்பத்தோட வர்றா. ஆனா நீ என்ன செய்யணும்? நீ எப்படிப்பட்ட நபரா இருக்கணும்? சொல்லுங்க. அது வார்த்தையை சொல்லிட்டே இருக்கு, அது பதியட்டும். தேவ சித்தம், தேவ சித்தம். ஆமேன். அதே தானியேல் 10:12 நீங்கள் படித்து பார்க்கும்போது, என்னை நோக்கி
தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. 21 நாள் ஜெபம் பண்ண தானியேல் தீர்மானிக்கிறார். ஆனால் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கு எத்தனை பேர் உங்களை ஆண்டவருக்கு முன்னாடி சிறுமைப்படுத்த விரும்புகிறீங்க? நம்ம திறமசாலிகளா இருக்கலாம், நல்ல பணம் உள்ளவங்களா இருக்கலாம், நல்ல வசதி படைத்தவங்களா இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக வரும்போது நாம் குழந்தைகளைப் போல மாறிடணும். ஆமென். தேவனுக்கு முன்பாக வரும்போது நமக்கு அந்த பிரஸ்டீஜ் எல்லாம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம் குழந்தைகளா மாறினோம். பல அறிவுகள், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் நமக்குள்ள இருந்தாலும், இந்த வசனங்கள் நமக்குள்ள இருந்து கிரியை செய்தாலும், வரங்களை பெற்றவங்களா இருந்தாலும், வல்லமை பெற்றவங்களா இருந்தாலும், தேவனுக்கு முன்பாக வரும்போது நாம் அவருக்கு பிள்ளைகள் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் அவருடைய குழந்தைகள். நாம் தேவ சமூகத்தில் வரும்போது பிள்ளைகளை போல மாறிடணும். அப்பா அப்பா இறங்குங்க அப்பா, நான் தாழ்த்துகிறேன் அப்பா, எனக்கு உதவி செய்கிறேன் அப்பா, ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லணும். கர்த்தருக்கு முன்பாக வரும்போது ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய திறமைகள் எல்லாம் கொண்டு வரவே கூடாது, நம்முடைய தியாகத்தை எல்லாம் கொண்டு வரவே கூடாது. கர்த்தருக்கு முன்பாக வரும்போது நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் உணர்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். சிறுமை உன் மனதை சிறுமைப்படுத்தின துவங்கின பொழுதே, உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. இப்படிதான் நம்ம ஜெபங்கள் இருக்க வேண்டும். நாம் ஆயத்தமாய், நான் தகுதி உள்ளவங்களா, நான் தேவ சித்தம் செய்கிற நபரா இருந்தா, நம்ம எலியாவை ஜெபம் பண்ணார், ஆண்டவரே அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கிறோம். ஆமென் ஆமென். தேவ சித்தத்தை செய்கிற தேவ பிள்ளை அக்கினி இறங்கட்டும்னா வரும். இல்லைன்னா பாகாலை போல கத்தியை கொண்டு கீறி கொண்டிருந்தாலும், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தாலும், ஆமேன், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்தினாலும் அதுக்கு பதில் வராது. ஆண்டவர் சொல்வார், முதலாவது தேவ சித்தம் செய் மகனே, முதலாவது தேவ சித்தம் செய் மகளே, என் சித்தத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு, எனக்கு எது பிரியமானதோ அதை நீ செய், நான் எதை உன்னிலே எதிர்பார்க்கிறேனோ அதை செய், நீ எப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதன்படி நட, அதன்படி பேசு, அதன்படி செயல்படு, அதன்படி திட்டமிடு, அதற்கு உன் ஜீவத்தை ஒப்புக்கொடு, அப்பொழுது நான் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்வேன், உன் ஜெபத்தை கேட்பேன். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரும் நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவருமாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக மத்தேயு 7:21 பார்க்கும் பொழுது, மத்தேயு 7:21, அங்கு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும், தேவ சித்தம் செய்கிறவனே கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிக்கணும். யார் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்? கவனிங்க கவனிங்க, அந்த உணர்வு இன்னைக்கு வேணும். யார் தேவராஜ்யத்துக்கு போக முடியும்? தேவ சித்தம் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவ சித்தம் செய்வரங்க மட்டும்தான். அப்ப தேவ சித்தம் செய்யாதவங்க எங்க இருப்பாங்க? தேவராஜ்யத்துக்கு வெளியில இருப்பாங்க. தேவராஜ்யத்துக்கு வெளியில ரெண்டு தான் இருக்கு, ஒண்ணு நித்திய ராஜ்யம், ஒண்ணு நித்திய நரகம். எங்க இருப்பாங்க? இடைப்பட்ட இடம் ஒண்ணு இல்ல, ஒண்ணு பரலோகம் இல்லைன்னா பாதாளம். ஆமென். நம்ம எங்க போறோம்? எத்தனை பேர் மரிச்சு போறாங்க? எங்கே ஓடுவாய் நீ, எங்கே ஓடுவாய், சிங்கம் போல் விரைந்து மரண தூதன் வருகிறான். எங்கே ஓடுவாய் நீ, எங்கே ஓடுவாய், சிங்கம் போல் விரைந்து மரண தூதன் வருகிறான். சிங்கம் போல் விரைந்து மரண தூதன் வருகிறான். எங்க ஓட முடியும்? எங்க ஓட முடியும்? எங்க ஓட முடியும்? அப்ப தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது?
தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது. பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல. அப்போ பரலோகம் தேவ சித்தத்தை செய்கிற தேவனுடைய ராஜ்யம். அப்படியானால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் யார் தான் போக முடியும்? தேவ சித்தம் செய்கிறவங்க தான் போக முடியும். இல்லாதவங்களுக்காக இடம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவரே, என் குடும்பம் நான் தேவ சித்தம் செய்யணும். உங்க இருதயம் புலம்புகிறதா? உங்கள் இருதயம் அழுகிறதா? உங்கள் கண்களில் கண்ணீர் வடிகிறதா? உணர்வு இருக்கிறதா? உணர்ந்து கொள்ளுகிற இருதயம் கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவ சித்தம் செய்தாதான் போக முடியும். தேவ சித்தம் செய்தாதான் போக முடியும். அங்க தேவ சித்தம் இல்லாத ஒண்ணும் நடக்காது. அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம முற்றிலும் தேவ சித்தத்துல நிக்கிற நபர் என்று ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுக்கும் போதுதான். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது, நம்முடைய நாமத்தினாலே அற்புதத்தை செய்தோம், பிசாசுகளை துரத்துறோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம். இதை வச்சு ஓட்ட முடியாது. இதெல்லாம் அவர் தருகிறது. இதை வச்சு இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரலோகம் போக முடியாது. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அது புசிப்பும் குடிப்புமான ராஜ்யம் அல்ல, தேவ சித்தம் செய்கிற ராஜ்யம். இந்த உலகத்திலே சபை பரலோகத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிற தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. எதற்காக ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார்? தேவ சித்தத்தை கற்றுக்கொள்வதற்கும், தேவ சித்தத்தை செய்வதற்கும், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போவதற்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தேவ சித்தம் அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படை அர்ப்பணிங்க. தேவ சத்தம் என்னுள்ளம் பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பிராணிக்குமே சோதித்திட தாங்கிட பலனளிப்பா. காணிக்குமே சோதித்திட தாங்கிட பலனளிப்பா. தேவ சித்தம் நிறைவேற சந்தரபகமா. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் தாழ்மையு உள்ளவனே. ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் முட்களுக்குள் மலர்கின்றதோ, மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ. முட்களுக்குள் மலர்கின்றதோ, மக்களை கவரும் லீலி புஷ்பம்போ. என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவான். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறே. தேவ
சித்தம் நிறைவேற அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய சத்தம் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ என் சமூகத்தில் இரவெல்லாம் அதிகமாக காத்திருந்து ஜெபம் பண்ணு, உன்னை எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொன்னார். தேவ சத்தம் நம்முடைய இருதயங்களிலே தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மாம்சமும் மனதும் விரும்புகிற காரியத்திற்கு நாம் ஒரு நாள் இடம் கொடுக்கவே கூடாது. அவைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனால் தேவன் ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருப்போமே, ஆனால் ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்மை கிரீடமாக மாற்றுவார், நம்மை மேன்மையாக மாற்றுவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். கவனிங்க, இன்றைக்கு ஒரு காரியத்தை மட்டும், நான் பல காரியத்தை குறித்து தேவ சித்தம் என்ன சித்தத்தை குறித்து பேசணும்னு தியானம் பண்ணிக்கொண்டே ஒரு நோட்டில் எழுதின போது, பரிசுத்தத்தை குறித்து அது தேவ சித்தம், ஜபிப்பது தேவ சித்தம், ஆலயத்துக்கு வருவது தேவ சித்தம், பல காரியங்களை குறித்து பேசினாலும் நேற்றைக்கு இந்த இடத்துல வந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு ஒரே ஒரு தேவ சித்தத்தை குறித்து நீ சபைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு வந்திருக்கிற ஜனங்களுக்கு நீ இதை நீ சொல்ல வேண்டும். எனக்கு இது அதிகமா நான் பேசுறது இல்லை. ஆனா ஆண்டவர் எனக்கு அதை தான் தந்தார். ஆண்டவருடைய நாங்க அப்பிரோஜனமான ஊழியக்காரர்கள் அல்லவா? அவர் பேசுறத, அவர் சொல்றதுக்கு தானே நம்ம இங்க நிக்கிறோம். அதற்கு அர்ப்பணிச்சாச்சு. எனக்கு விருப்பம் இல்லை. ஆமென். கவனிங்க, இந்த பிரசங்கம் அடுத்த பாயிண்டுகளை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை தான் இன்றைக்கு பேசினார். காலையில எதை பேசினேனோ அதை தான் இப்பொழுதும் பேச ஆண்டவர் சொன்னார். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து, ஆனாலும் அதை சபையிலே அவர் சொல்றாருன்னா அதை நம்ம பேசிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க எதை பேச போறோம் அப்படின்னு நீங்க கவனிக்கலாம். தேவ சித்தம் செய்யும் குடும்பம், இல்லை என்றால் குடும்பத்தில் தேவ சித்தம். குடும்பத்தில் தேவ சித்தம். குடும்பம்னா யாரு? இப்ப நீங்க கொஞ்சம் பேசணும், சரியா? இந்த செய்தி, இந்த பகுதி நீங்களும் கொஞ்சம் கலந்து பேசலாம். குடும்பம்னா யாரு? கணவன், மனைவி, பிள்ளைகள் தான் குடும்பம். குடும்பத்தில் தேவ சித்தம் அப்படின்னா, இந்த குடும்பம் பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த குடும்பமாக சேர்ந்து வாழுகிறதான் திருமணம். அப்படித்தானே? ஆமென். அந்த திருமணம் பாருங்க, முதலாவதாக இந்த குடும்பம் ஆகிறதுக்கு முன்னாடி கணவன், மனைவி, பிள்ளைகள் சேர்ந்ததுதான் குடும்பம். அதற்கு முன்பு கணவன் மனைவி பிணைப்பு எப்படி இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஒரு தேவ சுத்தமான ஒரு குடும்பம், தேவனுக்கு பிரியமான குடும்பமாக இருக்கணும்னா முதலாவது கணவன் மனைவியின் பிணைப்பு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் ஒரு குடும்பம் தேவ சித்தத்தை செய்கிற குடும்பமாய் இருக்க வேண்டுமானால் விசுவாசியோடு தான் சேர வேண்டும், விசுவாசியோடு தான் பிணைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு தீர்க்கமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதீர்கள் என்று சொன்னால் என்ன? அந்நிய நுகத்திலே நீ போய் திருமணம் பண்ணக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? தெளிவாக சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே எப்படி எல்லாமோ இருந்தவங்க தான் சுவிசேஷத்தை கேட்டு சபைக்கு வந்து அவங்க ரட்சிக்கப்படுறாங்க இல்லையா? சரி, அவங்கள குறித்து சொல்லல. அவங்க இனி
ஆமென். அந்த ஒரு பரிசுத்தவான் ஐக்கியத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். ஆனா அதே நேரத்தில் விசுவாசி முதலாவதாக, வாலிப பிள்ளைங்க நம்ம சபையில இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனிக்கணும். பிள்ளைங்கள் ஒரு நாளும் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, என்னத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன், நான் படிக்கிறேன், தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே. அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டால் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அசுத்தமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 16வது வசனம், மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ, அல்லது உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? சிலர் சொல்லுவாங்க, நான் திருமணமான பின்பு என்ன பண்ணுவேன்? அந்த குடும்பத்தை மாத்திடுவேன். இப்படி பலர் சொல்லுவாங்க. நான் திருமணமான பின்பு அந்த குடும்பத்தை, அப்ப அதை சிலர் பிணைப்பாங்க. எப்படி பிணைச்சு கொண்டு வாருங்க? அப்ப இந்த அவிசுவாசிய இவள் இல்லை என்றால் இவன் திருமணம் பண்ணுவதிலே தேவ சுத்தம் இருக்கலாம். தேவ சுத்தம் இல்லை. நல்ல கவனிக்கணும். தேவ சுத்தம் இல்ல. ஆண்டவர் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லிட்டான்னா சம்பந்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போய் அந்த குடும்பத்தை மாத்திடுவேன். அதான் அவர் சொல்றாரு, மனுஷனே உனக்கு எப்படி தெரியும்? மனைவியே உன் புருஷனை உன்னால் ரட்சிக்கப்பட முடியுமா? புருஷனே உன் மனைவிய ரட்சிப்புக்கு நேரா நடத்த முடியுமா? ரட்சிக்கப்படுவான உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் தான் சொல்றாரு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு நாளும் அந்த வேர் நமக்குள்ள வந்துடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஒரு தம்பி கழிந்த வருஷத்துல நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்தார். நல்ல பக்தி. அப்போ அவர் ஞானஸ்நானம் எடுக்கல. அப்ப எனக்கு ஒரு டவுட், ஏன் இந்த மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்காம இருந்துட்டே இருக்காப்ல? இன்னும் வரல. பரிசுத்தவான்கள் ஐக்கியத்துல என்ன பண்ணல? பிணைக்கப்படல. ஒரு வேளைகளில அந்த ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காம இருக்கிறது நல்லதா? ஞானஸ்நானம் சும்மா எல்லாரும் கொடுத்துட முடியாது. சரியான ஐக்கியத்துல வந்தாலும் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நான் 1 முறை 2 முறை கேட்டேன். அவங்களுக்கு அது மனப்பூர்வமான விருப்பம் இல்ல. அந்த விருப்பம் எப்படி தெரியும்? சொல்றதுல இல்ல, எல்லா ஜபத்திலும் வரணும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் ஞானஸ்நானம் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். எல்லாருக்கும் என்ன பண்ண முடியாது. ஆனா சத்தியத்தை அறிந்த பிறகு என்ன பண்ணிடணும்? ஞானஸ்நானம் எடுத்துடணும். சத்தியத்தை அறிந்து ஞானஸ்நானம் எடுக்கலாம் நம்ம தள்ளி போட்டோம்னா அது நமக்கு அது நல்லா இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நபர் அதுக்கு திருமணம் பார்த்தாங்க. திருமணம் பார்த்த போது அவங்களுடைய மாமனாருடைய பொண்ணு, அவங்க அந்நிய நோக்கம், அந்நிய தெய்வத்தை வழிபடுகிறவர்கள், இயேசுவை வழிபடுகிறவர்கள் அல்ல. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது நான் சொன்னேன், என்ன தம்பி இப்படி போயிட்ட? நீ எப்படி ஆயிலும் நீ திருமணமான பின்பு மனைவியை கூட்டிட்டு வரியா அப்படின்னு கேட்டேன். ஐயா என்ன நம்புங்க, நான் கட்டாயம் என்ன பண்ணுவேன், திருமணமான பின்பு என் மனைவியை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னான். போனவனே ஒரு நாள் அவனை வழியிலே கண்டபோது நெத்தியிலே 3 பட்டை, நெஞ்சிலே உத்திராட்ச கொட்டை. அல்லேலூயா. எப்படிப்பா இப்படி போயிட்ட? நெத்தியில 3 பட்டையும் நெஞ்சில உத்திராட்ச கொட்டையுமா போயிட்டியே? இல்லையா, மாமனார் தடுத்தார். மாமனார் தடுப்பார், மாமியார் தடுப்பார், நாத்தனார் தடுப்பார்,
எல்லாம் தடுப்பாங்க. உன்னிட்ட நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேனா அப்படின்னு கேட்டேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவன் ஃபியூச்சரை பாருங்க, கிட்டத்தட்ட 6 மாசம் இருக்கும், 6 மாசம் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணல, இன்னைக்கு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயாச்சு. போன் பண்ணா போன் எடுக்கிறது இல்ல, ஒண்ணு இல்லை, இப்படி ஆயிட்டு பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் அறிந்த அப்போஸ்தலன் பவுல் தான் முன்னாடி எழுதுறார், அந்நிய நுகத்தில் அவிசுவாசத்தோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. உபாகமத்துல 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்படுகிறது. உபாகமம் 22:10, மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. மாட்டையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. பிணைக்கப்படாத மாட்டோட போய் என்ன பண்ணாத, கழுதையும் மாடும் என்ன பண்ண முடியாது. அப்படி உழுதா என்ன ஆகும்? இத ரெண்டும் சரியா ஓடாது. அது அங்க இழுக்கும், இது இங்க இழுக்கும். அப்ப ஒரு உழுகிற காரியத்திலே ஆண்டவர் ஒழுங்கா வச்சிருப்பாருனா, ஆமென், ஏற்பூட்டி உழுகிற ஒரு நிலத்தை விதைக்கிற, ஆமென், பயிர் செய்கிற அந்த காரியத்திலே ஒரு ஒழுங்கை வைத்திருப்பாரே. ஆனால் உங்கள் திருமண வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு ஒழுங்கை வைத்திருப்பார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், உலகத்தாருக்கு நம்ம இதை சொல்ல முடியாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் இதை சொல்ல வேண்டும். சாலமோனை குறித்து நமக்கு நல்லாக தெரியும். அவன் நல்ல ராஜா, தாவீதுடைய மகன் சாலமோன். தாவீதை குறித்து பார்க்கும்போது அவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு ரொம்ப ஆசை தாவீதுக்கு. நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டாம நான் என்ன பண்ண மாட்டேன், கட்டலாகிய படுக்கையில நான் ஏற மாட்டேன்னு பொருத்தனை பண்ணினவன். நல்லது, கவனிங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் கை ரத்தம் படிச்ச கைப்பா, நீ எவ்வளவு யுத்தத்தை கண்ட ஆளு, நீ என்ன பண்ணக்கூடாது, நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோனை கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டுவேன் என்று சொன்னார். என்னுடைய ஆலயத்தை நான் கட்டுவேன். ஆனால் இவன் அமைதியாக இருக்கவில்லை. எல்லா பணங்களையும், ஆமென், எல்லா பொன்னையும் வெள்ளியையும் கேதுரு மரங்களையும் கற்களையும் குவியலாக சேர்க்க ஆரம்பித்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, இவன் மரித்த பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி அங்கு பிரதிஷ்டை பண்ணுகிற நாளிலே ஆசாரியர்கள் நிற்கக்கூடாத ஒரு மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டான். யாருடைய நாட்களிலே? சாலமோன் கட்டின ஆலயத்திலே. சாலமோனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அவன் ஜெபிக்கும் போது மகிமை இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது. ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். சாலமோனே, உனக்கு என்ன வேண்டும்? அவன் சொல்றான், ஞானத்தை தாரும் என்று கேட்டபோது ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அவனை போல ஐஸ்வர்யவான் இல்லை, அவனை போல ஞானி அல்ல. அப்படிப்பட்டதான ஒரு மனிதன், கர்த்தருக்காக வாழ்ந்தவன், கர்த்தருடைய ஆலயத்தை செய்ய தன் ஜீவிய நாளை படைத்தவன். ஆனால் இவனுடைய வாழ்க்கை, நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லி இருந்தார்? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகளின் மேல் ஆசை வைத்தான். அநேக ஸ்திரீகள் மேல் இவனுக்கு என்ன வந்துட்டு? ஒரு காலத்துல கர்த்தருக்காக பிரகாசித்த இவனுக்கு இப்ப ஸ்திரீகளுக்கு மேல மோகம் வந்துட்டு. கர்த்தர் என்ன சொல்லி இருந்தார்? இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாக, நீங்க சேரக்கூடாது. அவிசுவாசோட நீ சேரக்கூடாது, அவிசுவாசோட நீ பிழைக்க கூடாது, அவங்களோட திருமணம் பண்ணக்கூடாது. அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய், ஏன் அப்படின்னா, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமா அவங்க உங்களை என்ன பண்ணிடுவாங்க? ஆமென். அப்ப மனைவிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆமென். என்ன பவர் இருக்கு? சாய பண்ணுகிற பவர் இருக்கு. யாருக்கு இருக்கு? எப்பேற்பட்ட ரவுடியையும் மனைவி சாய பண்ணிடுறான். அவ பக்கத்துல சாய பண்ணா கூட பரவாயில்ல, எங்க சாய பண்ணிடுவா? விக்கிரகத்தை ஆராதிக்கிற அவங்க தேவர்கள் பக்கத்துல சாய பண்ணிடு. அல்லேலூயா. எவ்வளவு காட்டு முரண்டியான புருஷனா இருந்தாலும் ஒரு நாள் வயோதிப காலம் வரும், நல்ல மனைவியா இருந்தா மனைவி பக்கத்துல சாஞ்சிருவான். அது நல்லதானே? தப்பா?
ஒரு மாதிரியா பாக்குறது போல இருந்தா நீங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமேன் வருது? எத்தனை பேருக்கு அல்லேலூயா வருது? அல்லேலூயா. குளிர்ச்சி அதிகாயிட்டோ? கர்த்தர் நல்லவர். அப்ப நீங்க கவனிங்க, சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமா இருந்தார். 3வது வசனம், அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மரம். அது வேண்டாம். 4வது வசனம், சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அவனுடைய இருதயம் ஒரு நாள் ஆண்டவர் என்று சாஞ்சிருந்த இருதயம் ஆண்டவரை ஆராதிச்சான், ஆவில நிரம்பினா, ஆண்டவரை மகிமைப்படுத்தினா. இப்போ இந்த திருமணத்துக்கு பின்பு என்ன ஆயிற்று? அந்நிய தெய்வங்கள் பக்கத்துல சாஞ்சிட்டான். அதனாலே அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமா இருக்கல. ஒரு காலம் உத்தமமா தான் இருந்து, ஆனா என்னைக்கு திருமணம் பண்ணினானோ அவன் வாழ்க்கை கெட்டு போச்சு. அல்லேலூயா. ஆமேன். தோத்திரம். ஆமேன். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிராய் மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மொளோவுக்கும் மேடையை கட்டினான். கவனிங்க, எருசலேம் மகாராஜாவின் நகரம். இந்த எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்ட இடம். ஆனா இன்னைக்கு அதே ஜெருசலேமிலே இருக்கக்கூடிய மலைகளில விக்கிரக கோட்டைகளை நாட்ட ஆரம்பித்து விட்டான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின அதே கரம், அதே கரம். அதனால்தான் நான் நின்றுவேன். செல்ஃப் கான்பிடன்ஸ். நான் நின்றுவேன். என்னால செய்ய முடியும், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்கு, என்னால செய்ய முடியும், நான் மாத்திடுவேன். நவர் ஆண்டவர் சொல்றார் முடியாதுன்றார். முடியுமா? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன ஆண்டவர். ரொம்ப நம்ம தன்னம்பிக்கை அதிகம் வந்துடக்கூடாது. எதிரி என்ன சொன்னாரு? யாரு மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஆனா மறுதளிச்சா அவன் தான். ரொம்ப நம்பிக்கை அளவுக்கு அதிகமா நம்ம மேல வச்சிடக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனிதன் பாக்கியவான். அவர் என்னை நிற்க வைப்பார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, 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 கிறிஸ்துவினாலே. எப்பமா கிறிஸ்துவ முன்னாடி நிறுத்து, பிசாசு தோற்று போவான். கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவினாலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 8, இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலி இடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காக செய்தான். யாருக்காக செஞ்சான்? ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் உறுதியா தான் இருந்திருப்பான். சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? இங்க பாருமா, உன்னை திருமணம் பண்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஏன் இஸ்ரவேலின் தெய்வத்தை தான் ஆராதிப்பேன்னு சொன்னான். கடைசியில போய் மனைவிக்கு அடிமைப்பட்டு போட்டான். அல்லேலூயா. சிம்சோன் போய் தேளிலாளுடைய மடியில போய் விழுந்தாளே. அல்லேலூயா. அடிமைப்பட்டு போயிட்டாளே, அபிஷேகத்தை இழந்துட்டாளே. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். அல்லேலூயா. உன் ஜீவன் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் குடும்பம், தேவ சித்தம் செய்கிற ஒரு குடும்பமாக இருக்கு. விழுந்து போனான். அவனுக்கு பின்பு அவன் சன்னதி ராஜ்யபாரத்தை அவன் மகன் இழந்தான், அவன் பிள்ளைய. ஆமேன். 2 கோத்திரம் தான் கிடைச்சிச்சு. 10 கோத்திரத்தையும் இரவே எடுத்துட்டு போயிட்டான். பாருங்க, இவன் உத்தமமா இருந்தா இவன் தான் என்னைக்கும் ஆளுகை செய்துட்டு இருப்பான். இவன் சன்னதி என்ன ஆளுகை செய்துட்டு இருக்கோம். பாருங்க, இவனே கொண்டு போய் விக்கிரகத்தை கொண்டு வைக்கிறான். இவ்வளவு ஒரு வேதனை. எனக்கு நிறைய வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தூக்கி போட்ட விக்கிரகத்தை தூக்கி கொண்டு வைப்பாங்க. இப்ப இந்த கண்ணை நகர் பகுதியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடுகளில ஒரு மாதா சுரூபத்தை வச்சு அதுல என்ன பண்ணிடுவாங்க, தண்ணி வச்சு எல்லா வீடுகளும் இருக்கும். இது ஒரு சாத்தானின் தந்திரம். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வீட்டுல விக்கிரகத்துக்கு இடமே இல்லை. ஆமென். ஆமா, நான் சொல்லுவேன், இயேசு போட்டா கூட வைக்காதேன்னு சொல்லுவேன். ஒரு முறை காட்டன் கவுன்சில போகும்போது இயேசு கலண்டர் கொடுத்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு வெளியில அந்த கார் பார்க்கிங் ஏரியால கொண்டு போய் மாட்டி, அங்க வர்றவங்களாயாலும் ஆமா அந்த வசனத்தை பார்த்துட்டு போட்டு அல்லேலூயா
தோத்திரம். டெய்லி கலண்டர் வாங்கி ரா காலம் யமகண்டம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். தேவ சித்தம் செஞ்சாதான் உங்க குடும்பம் தேவ சித்தம் செய்யணும், உங்க பிள்ளைங்க தேவ சித்தம் செய்யணும். ஒரு நாளும் பிள்ளையுடைய நெஞ்சிலத்துல என்ன இருக்கும்? மதியனும் ஒட்டி தான் இருக்கும். சொல்லுங்க, வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்துல என்ன இருக்கும்? ஒட்டி தான் இருக்கும். ஆனா தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும். அணைக்கப்பட்டு போகவே கூடாது. ஒன்று. இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க கவனிக்கணும், கணவன் மனைவியை தெரிந்து கொள்வதில் எப்படிதான் தெரிந்து கொள்ளணும்? அந்நிய நுகத்துல ஒரு நாளும் அவிசுவாசிகளோடு ஒரு வேளைகளை அந்த பிணைப்பை ஆற்றி இருந்தா, இன்னைக்கு அந்த பிணைப்பை என்ன வந்தாலும் பரவாயில்ல கட் பண்ணி தூக்கி போட்டுரு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை வாழ வைக்கிற தேவன், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு மொபைல் போன் மூலமாக பல மோகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மொபைல் போன் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக பல காரியத்திற்கு பிள்ளைகள் அறிந்தும் அறியாமலும் தேவ சித்தத்தை அறியாமல் விழுந்து போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன் ஜீவத்தை ஒப்புக்கொடு, உன்னை ஆண்டவர் உயர்த்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக, இப்போ நல்ல நுகத்திலே பிணைக்கப்பட்டாயிற்று. கணவன் மனைவி பிணைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மல்கியா 2:15. எதற்காக ஒரே நுகத்துல பிணைக்கிறார்? விசுவாசியோடு பிணைக்கிறார், பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்கு. ஆமென். திருமணத்தின் நோக்கம் என்ன? சொல்லுங்க, திருமணத்தின் நோக்கம் என்ன? பக்தி உள்ள சந்ததி. இந்த வசனத்தை படிங்க, மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்போ பிணைக்கப்பட்டு எதற்காக பிணைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியால் இந்த தேசம் பெருக வேண்டும். வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல தேவ சந்ததி பெருக வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எந்த சந்ததி? அல்லேலூயா. தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களோடு சேர்ந்த போது ராட்சசர்கள் பிறந்தார்களா? ராட்சசர்களை யாரும் பிரியப்பட மாட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஆமென். அப்போ அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாதபடி இப்படி பிணைக்கப்பட்டு நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த வசனம் நீங்க கண்டு நீங்க படித்து பார்க்கும்போது, ஆகையால் ஒருவன் தன் இளவயதின் மனைவிக்கு திருமணமான பின்பு கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ என்ன பண்ணக்கூடாது? சில சூழ்நிலைகள் வந்தாலும் விலகி ஓட வேண்டும். சில சூழ்நிலைகள் வந்தாலும் விலகி ஓடணும். துரோகம் பண்ணாத. மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாத. துரோகம் மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாத. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாத. ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்பம். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி. பல மோசமான எண்ணம் உங்க மனதை வந்து பாதிக்கும். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சில காற்று வந்து அடிக்கும். ஆனா பெரும் புயல் வந்தது, காற்று அடித்தது, அதன் மேல் மோதினது, அது விழல. அல்லேலூயா. உலகத்துல பார்க்கிறோம் மொபைல் போன் மோகம், பல இன்டர்நெட் மோகங்கள் பலது நம்ம இருக்கிறது. நம்ம மொபைல் ஆரம்பிச்சாலே ஆன் பண்ணாலே பல காரியங்கள் வந்தாலும் அவைகள் உங்களை வந்து என்ன பண்ண அழுத்த நினைக்கும். ஆனா உடனே நீங்க உங்க மனதை சிறைப்படுத்தணும். ஆண்டவரே, வேண்டாத காரியம் ஒண்ணும் எனக்குள்ள வரக்கூடாது. அந்த செகண்ட்ல போயிரும். வராதுன்னு சொல்லாதுங்க, எந்த வயதினருக்கும் வரும். ஆனா நீங்க யார், நான் யார், என்னை எதற்கு தெரிந்தெடுத்தார், என் நோக்கம் என்ன, நான் தேவ சித்தம் செய்யும்படியாக ஆண்டவர் என்னை தெரிந்தெடுப்பதற்கு என்னை எனக்காக இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். எனக்காக தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுப்பார். பானபலியாக தன்னே வார்க்கப்பட்டு ஒப்பு கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தாரே. தன்னே எதற்காக? தேவ சித்தம் செய்யணும். நீ தேவராஜ்யம் போகணும். நீ தேவராஜ்யம் போகணும். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ தேவராஜ்யம் போகணும். நீ தேவராஜ்யம் போகணும். நீ தேவராஜ்யம் போகணும். அல்லேலூயா. அதனால நீ ஒருத்தருக்கும் துரோகம் பண்ணாத. யாருக்கும் யாரும் பார்க்கலன்னு நினைக்காத. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பிணைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நோக்கம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த நோக்கம்
இதுதான் நோக்கம், பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும். மூன்றாவதா கடைசி ஒண்ணு மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். கணவன் மனைவியாய் பிணைக்கப்பட்டவர்கள் எக்காரணத்தை கொண்டு பிரிஞ்சு போக கூடாது. இது ஆண்டவருடைய பிரமாணம். பிரிந்து போவது, திருமணமான பின்பு பிரிந்து போவது தேவ சித்தமா என்று கேட்டால் தேவ சித்தம் இல்லை. வீட்டுல வாக்குவாதம், சின்ன சின்ன பிரச்சனை வந்த உடனே பெட்டியை எடுத்துட்டு அப்பா வீட்டுக்கு போறது தேவ சித்தமா? எத்தனை பேர் பெட்டி எடுத்து திரும்புற ஆட்கள் இருக்கிறீங்களா? யாராலும் பெட்டி புருஷன் போய் சொல்றது என்னது? அம்மா வீட்டுக்கு போறேன். உலகத்திலே சொல்றான், கல்லானாலும் கணவன் புல்லானாலும். அப்படியா? அல்லேலூயா. இவனை கட்டினதுக்கு இன்னொருத்தைய கட்டினா நல்லா இருந்திருக்கும், அப்ப தெரியும் உனக்கு. அல்லேலூயா. இவனே எவ்வளவு மேலு, இவளை எவ்வளவு மேலு. அல்லேலூயா, தோத்திரம். ஐயோ, தெரியாம போய் விழுந்துட்டேனே. இந்த பிரிவினை எண்ணம் வரக்கூடாது. நான் போறேன்னு சொல்லக்கூடாது. நான் போயிருவேன், நீ என்ன பண்ண போற பாரு, அவன் எங்கன்னா போவான். ஆமென். இந்த வார்த்தை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது. அடிக்கிற கணவனோ அணைக்கிற கணவனோ அங்கதான் சாகணும். மேன் ஏன் ஆமேன் வர மாட்டேங்குது? நல்ல விலையினப்பட்ட எல்லாம் ஆமேன் சொல்லு. ஆமேன். ஆமா, கழுத்துல என்ன பண்ணியாச்சு? கட்டியாச்சு. சரி, நம்ம கட்டுறது இல்ல, தேவ சமூகத்துல உடன்படிக்க பண்ணியாச்சு. அப்பவுமே இப்ப எல்லாரும் கெட்டதான் ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா, தோத்திரம். ஆமா, நான் போயிடுறேன். இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. யாராயும் போயிடுறேன், நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருவேன், நீ எனக்கு வேண்டாம், இப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா, தோத்திரம். கொஞ்ச காலம் பாட அனுபவி. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? கொஞ்ச நாள் பாட அனுபவி, முடிஞ்சு பரலோகத்துக்கு போப்பா. அல்லேலூயா. ஆமா, ஐயோ, இவ்வளவு கட்டினதுக்கு ஒரு அம்மிக்கல்ல கட்டி இருக்கலாம். அல்லேலூயா. கொஞ்ச நாள் பாட அனுப்பி அவளு கூட இருந்து வாழணும். அப்போதான் கோணம் மாறும். ஆமா, உன்னை உரைக்கிறதுக்கு வீட்டுல யாராலும் ஒருத்தர் இருந்து உரைச்சிட்டே இருக்கணும். அவன் குத்தி குத்தி காட்டிட்டே இருக்கும், குணம் மாறும். சொல்லி சொல்லி காட்டுறதுக்கு சில ஆட்களை ஆண்டவர் வைப்பார். ஆமேன். சில நேரம் பாஸ்டரா இருக்கும், பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. சிலர் மாமியாவா இருக்கும், சில நாத்த நாரா இருக்கும், நாரை எடுத்துரும். அல்லேலூயா. எல்லாம் நல்லது சொல்லுங்க. ஆமேன். ஐயோ, இந்த நாத்தனார் இருக்க தொந்தரவு புருஷன் போட்டு போட்டு கொடுத்துறாடா. புருஷன் அவன் நல்ல புருஷன். அப்ப கேட்டு சொல்றத மனைவி அடிக்கிறவன் நல்லவனா? அல்லேலூயா. அவன் மனைவியோடு இசைந்து இருக்கணும். அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். மத்தேயு 19. இது நிமித்தம் மனைவியோடு இசைந்திருப்பான். மனைவியோடு இசைந்திருப்பது எல்லாருக்கும் பிடிக்காது. கூட இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகாது? கணவனும் மனைவியும் நல்லா இசைஞ்சு இருக்கிறது பக்கத்துல சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. ஒற்றுமையா இருக்கிறாங்களே, எப்பாலும் ஒரு சண்டை வந்துடாதா? ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் மனைவியை கூட்டிட்டு போறான், வேற யாரையுமே கூட்டிட்டு போக முடியும்? ஆமா. ஏதோ ஒண்ணு சொல்ற புரியுதா? வேற யாருமே கூட்டிட்டு போக முடியும்? ஆண்டவர் எதை அனுமதிச்சிருக்கிறாரு? மனைவி தான் கூட்டிட்டு போய் அனுமதிச்சிருக்கிறார். இப்ப இல்ல பைக் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு? முன்னாடி ஒரு பிரேக் அடிச்சா அங்க முன்னாடி போய் விழுது. ஆனா இன்னைக்கு இந்த ஈசிஆர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயலுவ கண்ட பொண்ணை பின்னாடி உட்கார வச்சுட்டு போறான். அது வேற ஒரு பர்தா போல ஒண்ணு போட்டு போயிடுறான். ஆமேன். யாரு போறானே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அது அவங்க பக்திக்காக அவங்க போடுறது. இதை கள்ளத்தனம் பண்றதுக்கு போட்டுட்டு போறான். நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க பாருங்க, நீ நல்ல குடும்பத்துல நீ 2 பேர் நல்ல ஐக்கியமா இருங்க. பக்கத்துல யார் வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஆனா தேவ சித்தம் என்ன?
அவங்களுக்கு பிடிக்காம இருந்தா இருந்துட்டு போட்டோம். கணவனும் மனைவியும் ஐக்கியமாயிருக்கிற அந்யோன்யமா இருப்பதுதான் தேவ சுத்தமா இருக்கிறது. ஆமென். அந்த சொல்லப்படும் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம். இதை பற்றி விளக்க போனா அரை மணி நேரம் ஆகும், வேண்டாம். ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அடுத்த வசனம், இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சம். சொல்லுங்க, கணவன் மனைவிங்கிறது யார்? ஏன் பிரிஞ்சு போக கூடாது? பிரிஞ்சு போனதே ஆண்டவர் சேர்ப்பார். ஏன் பிரிஞ்சு போக கூடாது? ஒரே மாம்சம் எப்படி பிரிஞ்சு போக முடியும்? நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரே மாம்சம் பிரிய முடியுமா? ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். யாராயிலும் பிரிவினைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ஆண்டவரே. தேவன் இணைத்தத. அப்ப ஒரு வேளைகளில் யாருக்காயாலும் அந்த மாதிரி எண்ணம் பிரிஞ்சு போனோம், நான் வேற எங்கேயாலும் போய் வாக்கப்பட்டா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மனம் திரும்பணும். எனக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு, எனக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கும், இன்னைக்கு இதுதான் பேச சொன்னதை நான் என் டைரியில நீங்க வேணும்னு வந்து பாருங்க. எனக்கு நான் எழுதி அந்த காரியங்களை வச்சதை அப்படியே நான் தேவசமத்துல சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க வந்த உங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். எல்லாரும் ஜப நிலையில எழுந்து நின்று தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க.